விஷ்ணு ஏ அப்பா பார்த்தேன் கடவுளே மானிட பயலுக்கு முண்டைச்சியாக இருக்கிற கணக்கு போடுதார். அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரி முண்டைச்சியாக இருக்கணும். மூளை திரிக்கா இல்லை, பெண்ணு மூளை திரிக்கா, ஆண் மூளை திரிக்கி இந்த படிப்பை வச்சு பூமியை அழிச்சிட்டான். அந்த கணக்கு போட்டார். இல்லை நல்லா கேட்டுக்கோங்கடா காமுட்டா பேய்களா, சீக்கிரமாக காமுட்டா பேய் பூரா சுடுகாடு எரிப்பு போயிடுவான். உன் பொண்டாட்டிமார்கள் முண்டைச்சியாக இருப்பா. கடவுள் இடத்துலேருந்து நாங்கள் போடுற கணக்கு தப்பாதுடா வாய்ப்பேகளா, தப்பே தப்பாது. நல்லா கேட்டுக்கோ. எது தப்பு சேருவேன், எங்கே தப்பிச்சு போகிறான், எங்கே தப்பிக்க விடுத கணக்கு இருக்குது, அந்த இடத்துலேருந்து பூரா முண்டைச்சியாக தான் போகும். அந்த இடத்துலேருந்து முண்டைச்சியாக தான் போகும். எங்கேருந்து படிச்சிருக்கான்ல கணக்கு புரிஞ்சுப்பார். தப்பு செஞ்சுட்டு பூரா உள்ளே என்னென்ன நடந்தாலும் அவன் தப்பு செஞ்சுட்டு வெளியே தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போய் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்குதான்ல, அப்போ அவன் பொண்டாட்டிக்கு தாலி இறங்கணும்ல. தாலி அது கழுத்தில் கிடக்கிற அத்தனை தாலியும் மஞ்சக்கயிறு, அடுத்து பூரா தங்கங்கள் போட்டு, தங்கங்கள் அதான் தங்கம், அதான் தாலி கயிறு, தாலி செயின், அடுத்தாப்பில் முக்காடு தொப்பி கருப்பு பாசிமல்லியில் போட்டிருப்பா. இவன் கிறிஸ்டியனு, அவன் சும்மா முண்டத்தோடு தான் இருக்கான். பெண்ணு முண்டத்தோடு இருந்தால் கல்யாணம் முடிச்சுட்டு போகிறான். அவன் கணக்கு அவன் கரெக்டாக காட்டிட்டான். அதே மாதிரி இந்தில் பூரா என்னென்ன அவன் கொட்டு மேலே அடிக்கணுமோ அத்தனையும் சுற்றி அந்த தாலியில் வச்சு நக்கு தான். எதுக்கு நான் தாலியை கட்டுதேன், சீக்கிரமாக பூமியை, கடவுளுடைய பூமியை நம்ம அழிக்கணும், ஓடியா தாலியை கட்டுதேன், நீ நல்லா இருக்கணும், நீ மேலே எங்கே நல்லா வச்சிரு, நாங்கள் வந்து அழிச்சிட்டு வரோம்னு இவன் போகிறான். பூமி அழிக்கான். அப்போ அவன் வீட்டில் முண்டைச்சியாக தானே இருக்கணும். புரிஞ்சுப்பாங்க பாருங்கடா, புரிஞ்சு பாடுறா கால் சட்